இவர் வந்து பழம் பெரும் முதல் கட்சிக்காரர். ஒரு முக்கியமானவருங்க. இவர்கிட்ட இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையன் இல்லாதது பலமா பலவீனமா சொல்லுங்கள். உங்களை தான் நீங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஓபிஎஸ் இல்லாத எந்த வித பலவீனம் கட்சி கிடையாது. செங்கோட்டையன் சுத்தமாக பலமே கிடையாது. டிடிவி அவர் வேற கட்சி. அவர் நம்ம கட்சி பற்றி ஒரு அருகதையே கிடையாது, இல்லாதவர். சசிகலா அவங்க எந்த கட்சியும் அவங்க நடத்த முடியாது, பொதுச் செயலாளர் கிடையாது. அவங்களுக்கு தண்டனை பெற்றிருக்கிறாங்க. 91, 96 அவங்களால தான் அதிமுக தோத்துது. அவங்க எப்படி கட்சியை வழி நடத்துவாங்க? இன்னும் பல ஊடுருவிகள் இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. இருக்காங்க. நல்லவங்க எப்போதுமே அதிமுக விட்டு போக மாட்டாங்க. திமுக தான் அதிமுக விட்டு போகும். அதிமுகவோட பலம் பலவீனம் எது? அதிமுக பலவீனம் அதிமுக தொண்டர்கள் பலம். பலவீனம் இது மாதிரி புல்லு வருவது. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன். முன்னாடி நீங்கள் பல சட்டமன்ற தேர்தலில் இது கூட வந்து பணியாற்றி இருக்கீங்க. இன்னும் இப்போ பலவீனம் கம்மியாக இருக்குது. பெண்கள் ஓட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. பெண்கள் நம்ம ஓட்டை சேர்க்கணும். பெண்கள் இந்த மாதிரி வர வைக்கணும் கட்சி. எப்படி இல்லைன்றீங்க? பெண்கள் கிடையாது, அது ஆணித்தரமாக சொல்லுவோம். அம்மா கிட்ட இருந்த பெண்கள் இப்போ இல்லை. பெண்கள் அணியை பலப்படுத்த வேண்டும், பலம் வேணும். இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் சிறப்பான பெண்களுக்கு உண்டான வாக்குறுதி நிறைய கொடுக்கணும். பெண்களை கவர் பண்ணணும். முன்னாள் அம்மா எப்படி ஆடு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஆடு கொடுத்து ஆளுக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இதெல்லாம் பெண்கள் கவர் பண்ண விஷயம். இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ எடப்பாடியார் ஐயா சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இன்னும் ஹைலைட் பண்ணணும். அதே மாரி இப்போ புதுசாக சில இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அறிவிக்கணும், திட்டங்கள் அறிவிக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா, இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் நிதிஷ்குமார் ஒரு ஹைலைட் கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹைலைட் பண்ணார். பெண்கள் அக்கௌண்ட்டில் 75 லட்சம் பேருக்கு 10,000 போட்டார். நடைமுறைப்படுத்தினாரா? அது நடைமுறை இம்மிடியட்டாக படுத்திட்டாங்க. அதான் அவங்களுடைய ஹைலைட்டு. எலெக்ஷன் முன்னாடியே அறிவித்தார். எலெக்ஷன் அதுக்குள்ளே வந்துச்சு, படுத்தி எல்லார் அக்கௌண்ட்டில் போயாச்சு. ஆனால் ஸ்டாலின் மாதிரி 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொடுக்கல. ஆனால் அறிவித்தாங்க 75 லட்சம் வாக்கு போயிடுச்சு. 75 மகளிருக்கு போயிடுச்சு. 75 லட்சம் மகளிர்லாம் சும்மா கிடையாது. ஆமாம், 75 லட்சம் குடும்பம். கண்டிப்பாக. அப்போ அவங்களுடைய ஓட்டு இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு பிரதிபலிக்குமா பலிக்கா? அது மாதிரி ஹைலைட்டான விஷயங்களை எடப்பாடி வந்து யோசிக்கணும். முதல்ல பெண்கள் நம்மக்கிட்ட இல்லை. பெண்கள் முந்தைய மாதிரி கிடையாது. இதை நீ பல பொதுக்கூட்டத்தில் பார்த்தாலும் தெரியும், பல ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தாலும் தெரியும், எல்லாத்திலும் தெரியும். ஏங்க பேட்டி கொடுக்கும்போதே தெரியும். முன்னெல்லாம் தலைமை கழகம்னா பெண்கள் குவிஞ்சி கிடப்பாங்க. இப்போ இருக்காங்களா அது மாதிரி பெண்கள்? கிடையாது. பெண்களை கவர் பண்ணுறதுல நம்ம மகளிர் அணி கோட்டை விட்டு. 26 எலெக்ஷன் எப்படி இருக்கும்? 26 எலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். விஜய் தனியாக நிற்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எடப்பாடியாரோட ஆளுமை எப்படி இருக்கு? எடப்பாடியோட ஆளுமை நல்லா இருக்கு. அவருடைய ஆளுமை வந்து பல பேருக்கு தெரியாதனால தான் உங்களுடைய தோத்துச்சு. அவருடைய ஆளுமை இவங்க 2வது ஆட்சி வந்த பிறகு அவருடைய ஆளுமை ஒருத்தர் போனாதான் ஒருத்தர் ஆளுமை பற்றி தெரியும். கண்டிப்பாக. அதனால அவங்க போன பிறகு தான் இவருடைய ஆளுமை பற்றி எல்லாருக்கும் இப்போ இருக்கிற கட்சி ஆளுமை பற்றி மக்களுக்கு புரிஞ்சிச்சு. அது புரிஞ்சதுனால மக்கள் மறுபடியும் எடப்பாடியார் வரலாம்னு நினைக்கிறாங்க. திறமையான நிர்வாகம். வணக்கம் அன்பு சார். செங்கோட்டையனை பற்றி பேசுனீங்க, ஒரு டாபிக் சொல்ல வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். செங்கோட்டையன்லாம் அம்மா கூட அமைச்சரவையில் இருக்கும்போதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம அதிமுக 4-5 தலைவர்கள்லாம் பிரிஞ்சு போனாங்க. அப்போ அம்மா போய் ஒரு நிருபர் கேட்டாங்க, இவங்கெல்லாம் பிரிஞ்சு ஆனால் மூத்த தலைவர்கள் அவங்களாம் என் உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அம்மா அப்பயே இவங்கெல்லாம் என் உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் பண்ணாங்க. ஆனால் யாருமே இப்படி தனியாக போய் 2வது அணியோ 3வது அணியோ அமைக்கல, கேஸ் போடல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பெருசுப்படுத்துறதுலாம் மீடியான்ற சபரீசனுடைய பெண் நிறுவனம் விலைக்கு வாங்கி இவங்கெல்லாம் பேச வைக்கிறாங்க. அதில் ஒரு பி டீம் தான் செங்கோட்டையன். 4.5 வருஷம் எடப்பாடியார்கிட்ட இருந்தால் அப்படி செங்கோட்டையன். அம்மா வந்து எந்த பதவியும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப உறுப்பினரால் ஓரங்கட்டப்பட்டவர் செங்கோட்டையன். அப்படி இருந்து அம்மா இறந்த பிறகு இவர் எடப்பாடி ஆட்சி ஃபார்ம் பண்ணோன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. ஏன் இடைக்கால பொதுச் செயலர் இப்போ சொல்கிறாரு? இவர் முன்னாடி தானே அவர் பொதுச் செயலர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மீட்டிங்கில் இவர் சொல்ல வேண்டியது தானே இவர் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்பயா சொல்ல? அந்த மீட்டிங்கில் சசிகலா சேர்க்கணும் இவ்வளோ நாள் ஏன் சொல்ல? ஆட்சி முடியாது இப்போ வந்து சசிகலா சேர்க்கணும் ஒருங்கிணைப்பு. தினகரன்றவர் கட்சி விட்டு போனவையா அம்மாவால் ஓரம் கட்டப்பட்டு பாண்டிச்சேரி விட்டு வெளியே வரக்கூடாதுன்னவர். அவர் அம்மா இறந்த பிறகு தான் தினகரன் உள்ளே வராரு பயந்து போய். இப்போ தினகரன்றவர் கட்சி ஆரம்பித்தா என்ன பேசணும்? ஒரு கட்சி ஆரம்பித்தா எதிர்கட்சியை பற்றி தான் பேசணும், ஆளுங்கட்சியை பற்றி பேசணும். இந்த குறைகள் சொன்னோம். எப்போ பாரு அதிமுக பற்றி பேசிக்கிறேன்.
மக்கள் நல பத்தி பேசினா உன்னை வர வைக்கலாம். மக்கள் நல பத்தி பேசல, உன்னா அதிமுக இவங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு விரும்புறாங்க, சசிகலா குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்குன்னு விரும்புறாங்க. அது கண்டிப்பா இனிமேல் நடக்கவே நடக்காது. நன்றி.